பிரின்சஸ் கட் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பேக் பார்ட் வந்து நார்மலாக எப்படி கீழே மடித்து தைச்சி டாட்டு பிடிப்போமோ அதே மெத்தடில் தான் வந்து பேக் பார்க்கை வந்து நான் தைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்டில் பிரின்சஸ் கட்டுக்கு வந்து நம்ம வந்து 3 பார்ட்டாக வந்து தைக்க போகிறோம் இல்லையா. இப்போ பிரின்சஸ் கட்டுக்கு வந்து நெக் சைடு எது ஆம் ஹோல் சைடு எது அப்படின்ட்டு கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து அந்த ஆம் ஹோல் சைடில் இந்த பிரின்சஸ் கட்டுக்கு ஒரு ஷேப் வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த கர்வ் ஷேப்பாக இருக்கிறத கரெக்டாக ஆம் ஹோல் பக்கமாக இருக்கிறதா பார்த்து வச்சுக்கணும். நீங்கள் மேலேயே அந்த ஆம் ஹோல் ஷேப் மாதிரி இருக்கும், கீழேயே ஆம் ஹோல் ஷேப் மாதிரி இருக்கும். அதை வந்து மாற்றி வச்சிடக்கூடாது. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வச்சு பார்த்துட்டு அப்புறமா வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்டிச் பண்ணும்போது 1/4 இன்ச் தான் நம்ம தையலுக்கு விட்டுருந்தோம். அந்த 1/4 இன்ச்லேயே தான் தைச்சிட்டு வரணும். நம்ம 2 பீஸுமே வந்து கிராஸில் போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடாது. இழுத்திங்கன்னா ஷேப் வந்து அன்ஈவனாக போயிடும். இப்போ ஒரு சைடு வந்து நான் பிரின்சஸ் கட்டுக்கு வந்து தைச்சிட்டேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் வந்து தைக்கணும். இப்போ இதிலே வந்து உங்களுக்கு பேட் வச்சு தைக்கணும்னாலும் நீங்கள் பேடு வச்சும் தைச்சிக்கலாம். இப்போ இந்த சைடில் இருக்கிறதையும் ஆம் ஹோல் சைட்லேருந்தே நான் தைச்சி எடுத்துகிட்டு வரேன். கீழேருந்து தைக்காதீங்க, மேலே ஆம் ஹோல் சைட்லேருந்து தைச்சி கொண்டு வாங்க. கீழே ஏதாவது பிசுறு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கூட கட் பண்ணிக்கலாம். ஆனால் ஆம் ஹோல் சைடு நம்ம கட் பண்ணோன்னா ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போது மேலே கீழே அந்த ஆம் ஹோல் தையல் வந்து வந்துடும். சரியா? இப்போ கீழே வந்து நம்ம தைச்சி எடுத்தாச்சு. 2 சைடு பிரின்சஸ் கட் இருக்கிறதையுமே தைச்சி முடிச்சாச்சு. இப்போ கீழே வந்து இந்த பிசுறு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக வந்து 2 பக்கமும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். காட்டுறேன் பாருங்களேன். கீழே வந்து லைட்டாக அந்த உள்ளுக்குள்ளே தைச்சது மட்டும்தான் பிசுறு இருக்கும். துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்காது. தைச்சது வந்து இந்த கிராஸாக இருக்கிறனால பிசுறு இருக்கும். அதை மட்டும் கரெக்டாக ஈவனாக 2 கிளாத்லேயுமே வந்து கட் பண்ணிக்கணும். இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம ப்ளவுஸு பட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே சுருண்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த உள்ளே தைச்சிருக்க பிசுறு மட்டும் வெளியே தெரியும். அதை மட்டும் கட் பண்ணி எடுத்து விடணும். இப்போ 2 பக்கமும் நம்ம வந்து தைச்சாச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ நான் பட்டி வந்து கட் பண்ணும்போது மெஷர் பண்ணி காமிச்சேன்ல 10.5 இன்ச்சு, அதே மாதிரி இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமும் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் பிரின்சஸ் கட் ஜாயின் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நம்ம தையல் போட்டுட்டோம் அப்படின்னா அதை இப்போயே வந்து பிரித்து விட்டுட்டு 1/4 இன்ச்சில் போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக இப்போ நார்மலாக எப்படி ப்ளவுஸில் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு பட்டியும் அதே மெத்தடில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ பட்டி வந்து பேக் பார்ட்டு 2 வச்சு பட்டியோட உயரம் எடுப்போமோ அதே மெத்தடில் தான் வந்து நான் காட்டுறேன். இப்போ 2 பக்கமும் ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நான் கழுத்து பக்கமாக ஜாயின் பண்ணுறேன். ஆம் ஹோல் பக்கம் ஜாயின் பண்ண சொன்னீங்களே, நீங்கள் கழுத்து பக்கம் தைக்கிறீங்களேன்னு எதுவும் கேட்காதீங்க. இது வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்க போகிறோங்கிறனால நமக்கு அந்த இடத்துல பிசுறு இருந்தாலும் உள்ளே போயிடும். ஸோ அதுக்காக தான் கழுத்து பக்கத்துலேருந்து நான் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கையும் ஷோல்டர் தைச்சதுக்கு அப்புறமா நமக்கு பட்டி வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா, பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்கோ அதை மெஷர் பண்ணிக்கிட்டு கொக்கி பக்கம் இருக்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம நார்மலாக எப்படி பட்டி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஒரு சைடும் 3 பீஸ் வந்து இருக்கணும். இந்த மெட்டீரியலே நிறையா இருந்துச்சு, அதனால லைனிங் கொடுக்காம இந்த கிளாத்தை அப்படியே வந்து நான் 3 பீஸ் ஒரு இதுக்கும் 3 பீஸ் 6 பீஸ் வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ பட்டி கிளாத்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து துணி வந்து எடுத்துக்கணும். துணி இல்லைன்னா லைனிங் கிளாத்து இல்லை வேறு ஏதாவது கிளாத்து கூட உள்ளே வச்சுக்கலாம். இப்போ துணி இருந்ததுனால நான் அப்படியே வந்து இதை வச்சுக்கிறேன். இப்போ பட்டியோட உயரம் வந்து கொக்கி பக்கத்துக்கு 3 இன்ச்சும் சைடில் வந்து 2.25 இன்ச்சும் இருந்துச்சு. அதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு 3 பீஸ் கொடுத்து நான் நார்மலாக எப்படி பட்டி தைப்போமோ அதே மாதிரி நான் வந்து பட்டிக்கு வந்து கிளாத் ரெடி பண்ணி தைக்கிறேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி கட்டிங் பண்ணிவிட்டு பண்ணாலும் அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாலும் அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன். நம்ம அப்போ கட் பண்ணும்போதும் கட் பண்ணி எடுத்தாலும் அதே அளவு தான் இருக்கும். இருந்தாலும் ஏதாவது நம்ம கேர்லெஸ்ஸாக தைச்சிட்டோன்னா அப்புறம் பிரிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நான் தைக்கும்போது பட்டி வந்து ரெடி பண்ணிக்குவேன். 2 டைமிங்கும் ஒரே டைமிங் தான் இருக்கும். அதனால ஒன்றும் நமக்கு டைம் வந்து ரொம்ப வந்து லேட் ஆயிடாது. இப்போ பட்டிக்கு நம்ம ஒரு பக்கமும் 3 பீஸ் கொடுத்து தைச்சிக்கிட்டேன். சுற்றிலும் தையல் போட்டும் எடுத்துட்டேன். சரிங்களா? எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்க அந்த பட்டி சைஸை வச்சு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுக்கும்போது கொக்கி பக்கமும் 2மே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே நல்ல பீஸ் வச்சு தைக்கிறனால கன்ஃபியூஷன் ஆயிடாதவன். கொக்கி பக்கமே 2 பக்கமும் ஆப்போசிட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா 3 பீஸுமே நான் நல்ல பீஸ் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் மெட்டீரியலே இந்த ப்ளவுஸோட மெட்டீரியல் தான் கொடுத்துருக்கேன். இப்போ பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி கொக்கி பக்கத்துலேருந்து நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறேன். பட்டி ஜாயின் பண்ணும்போதும் சரி, கொக்கி பக்கத்துலேருந்து ஜாயின் பண்ணுங்கள். அதை 2 சைடு ஜாயின் பண்ணும்போதும் சரி. நீங்கள் பாட்டுக்கு சைட்லேருந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கொக்கி பக்கத்தில் பத்தாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. எப்போ ஜாயின் பண்ணாலும் சரி, எந்த ப்ளவுஸுக்காக இருந்தாலும் கொக்கி பக்கத்துலேருந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணுங்கள்.
இப்போ உங்களுக்கு தெரியுதா, நம்ம வந்து கட் பண்ணும்போது கீழே அந்த சென்டர் டாட்லேருந்து கீழே வந்து பின் உயரத்துக்கும் முன் உயரத்துக்கும் 1 இன்ச்சு 1/2 இன்ச்சுங்கிற டிஃப்ரென்ஸில் தான் இருந்துச்சு. இப்போ பட்டி ஜாயின் பண்ணதுக்கு பிறகு பாருங்கள், நமக்கு பட்டி ஜாயின் பண்ணோன்னா பட்டி வந்து கப் சைஸுக்கு அடியில் போயிடும். நமக்கு தேவையான லூஸ் வந்து அந்த கப்பு வந்து மேலே நின்றுக்கும். அந்த பிரின்சஸ் கட்டோட கிளாத் வந்து மேலேயே நின்றுக்கும். அது வந்து கீழே வந்து இறங்காது. உங்களுக்கு ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். எல்லாருக்குமே இதே மெத்தட் தான். பட்டி வச்சு நீங்கள் பிரின்சஸ் கட் போடுறீங்க அப்படின்னா இதே மெத்தட் தான். 1/2 இன்ச்சு வரலாம், 1/2 இன்ச்சு வராமல் கூட போகலாம். இல்லை பின் உயரம் 13 இன்ச்சை விட எக்ஸ்ட்ரா தாண்டி 14, 14.5 கூட போகலாம். எவ்வளோ போனாலும் சரி, சைடுலேயும் கொக்கி பக்கத்துலேயும் நம்ம கரெக்டாக அளவை வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் எவ்வளோ இருக்கோ அதை வந்து நம்ம போட் ஷேப்பில் பட்டி வந்து ரெடி பண்ணி தைச்சிக்கணும். இப்போ 2 பக்கமும் பட்டி வந்து தைச்சிட்டேன். கொக்கி பக்கம், கொக்கி, கழுத்து, ஸ்லீவ் எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பாடி பார்ட் எல்லாத்தையும் வச்சு நம்ம சைடு ஃபுல்லாகவே இப்போ டைரக்ட் மெஷர்மெண்ட் எடுத்ததை வச்சு தான் நான் எல்லா ப்ளவுஸுமே வந்து இப்போ நான் தச்சு காமிச்சிட்ருக்கேன். பிரின்சஸ் கட்டுமே அதே மாதிரி டைரெக்டாக எடுத்த என்னோடய அளவை வச்சு தான் வந்து உங்களுக்கு நான் தைச்சிட்ருக்கேன். இடுப்பு சுற்றளவை மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட ரவுண்டு கீழ்கை சுற்றளவையும் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தச்சு காமிக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தான் அளவு ப்ளவுஸ் வச்சு தைச்சேன். அதுக்கப்புறம் எல்லாமே டைரெக்டாக அளவு எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த அளவை வச்சு தான் அப்படியே வந்து நான் தைச்சிட்ருக்கேன். ஒரு வாட்டியும் ஒரு ப்ளவுஸை வச்சு ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டையும் எடுக்காதீங்க. ஒவ்வொரு ப்ளவுஸும் அப்புறம் ஒவ்வொரு மாதிரி போயிடும். இப்போ டைரெக்டாக அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா டைரெக்டாக அளவு எடுத்ததை வச்சு எல்லாத்தையும் தைச்சி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதில் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ இடுப்பு சுற்றளவு, முதுகு பக்கம் எல்லாமே, ஸ்லீவு, இந்த சைடு ஸ்லீவ் எல்லாமே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்பு சுற்றளவும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதாவது கொக்கி பக்கத்துலேருந்து கரெக்டாக பிடிச்சி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கிராஸ் பீஸ் போட்டிருக்கனால பிரின்சஸ் கட்டு வந்து நல்லாவே எக்ஸ்பெண்ட் ஆகும். அதுலேயும் நம்ம பட்டி கொடுத்து செட் பண்ணியிருக்கோம். அதனால கப் சைஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தைச்ச பிரின்சஸ் கட்டை விட இந்த பிரின்சஸ் கட்டு வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸ் வியர் பண்ணுற மாதிரியே பட்டி வந்து தூக்கி நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம 3 டாட் பிடிக்கிற ப்ளவுஸுக்கும் பிரின்சஸ் கட்டு நார்மலாக இந்த மாதிரி போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அந்த பட்டி கொடுக்குறனால கப் சைஸ் வந்து கரெக்டாக நிற்கும். அதாவது சட்டை வந்து மேலே ஏறிக்காது, கரெக்டாக நிற்கும். அதுக்காக தான். உங்களுக்கு இன்னும் வந்து வேணும்னா பேடு தான் நீங்கள் வச்சு தைச்சிக்கணும். பேடு வச்சு தைச்சோன்னா அந்த 3 டாட் பிடிச்சி நம்ம தைக்கிற ப்ளவுஸோட எஃபெக்ட் அப்படியே நமக்கு வந்து அந்த கப்பு வச்சு தைக்கும்போது கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்கு கிளாஸ் முடியறதுக்குள்ளே அந்த கப்பு வச்சு தைக்கிறதுக்கு டைம் இருந்தால் கூட உங்களுக்கு அதே ஒரு பிரின்சஸ் கட்டில் வந்து உங்களுக்கு தைச்சி காட்டணும். பிரின்சஸ் கட்டாக இருந்தாலும் சரி, இல்லை 3 டாட் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, அந்த கப்பு வச்சு தைக்கிறதையும் உங்களுக்கு அந்த கிளாஸ் முடியறதுக்குள்ளே அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது, அதை எப்படி வச்சு தைக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா பிரின்சஸ் கட் போடணும்னு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு எப்படி தைச்சாலும் எனக்கு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, 3 டாட் ப்ளவுஸ் மாதிரி வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கப்பு வச்சு ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அப்படி பிடிக்கலன்னா பிரேசியர் வந்து நீங்கள் கப் மாதிரி இருக்குல்ல, பேடட் ப்ரா இருக்குல்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ தைச்சிருக்கதை இதே மாதிரி ப்ளவுஸை வந்து பேடு கொடுக்காமல் தைச்சிட்டு அந்த பிரேசியர் போட்டு நீங்கள் பிரின்சஸ் கட்டை வந்து வியர் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பிரின்சஸ் கட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ஃபிட்டிங் வந்து வரும். சரிங்களா? இப்போ ப்ளவுஸ் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டு பக்கமும் காட்டுறேன் பாருங்கள். பேக்கும் ஃப்ரண்ட்டும் அதோட ஹைட்டு பட்டி சைடெலாம் பாருங்கள். கீழே எவ்வளோ இறக்கமாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே ஹைட்டில் தான் இருக்கும் இப்போ. சரியா? நீங்களும் இதே மாதிரி தைச்சி பாருங்கள். அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அந்த பேடு வச்சு ஸ்டிச் பண்ண முடியுமா அப்படின்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன்.